நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ளவராம் இயேசு மகாராஜன் தந்த இந்த நாளில் இந்த வேளையிலும் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு ஜெபிக்கிறார் ஊழியங்களுக்கு நீங்கள் அநேகர் ஜெபிக்கிறீர்கள். அதற்காக உங்களை நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான சகல நன்மையும் கிருபையும் தருவாராக. இந்த நாளில் இந்த பிரார்த்தனை வேலைக்காய் நாம் ஜபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே இயேசு அப்பா, இந்த நாளிலே விசேஷமாய் சமாதானம் இல்லையே, ஐயோ எங்கள் குடும்பத்தில் போராட்டம் ஓய்வதே இல்லை. ஏன் ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான். என் கணவர் சரியாயிருந்தால் என் பிள்ளைகள் போராடுகிறார்கள், என் பிள்ளைகள் சரியாயிருந்தால் என் கணவர் என்னோடு போராடுகிறார், நிம்மதியே இல்லையே என்று புலம்புகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த குடும்பத்துக்கு தேவனே நீர் இரக்கம் பாராட்டுங்க, ஆசீர்வாதத்தை செய்யுங்க. போராட்டத்தின் வாழ்வு முடிந்து போகட்டும் அப்பா. சீக்கிரத்தில் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை தந்து ஆசீர்வாதத்தின் நன்மை உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க. உடைய பிள்ளைகள் பட்ட அவமானங்கள், வேதனை, வருத்தங்கள் போதும் கர்த்தாவே, போதும். இன்றிலிருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் வீடுகளில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் அப்பா, நிலைத்திருக்கட்டும். நசனாக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தினாலே இவர்கள் ஒவ்வொரு மேல் வைக்கிறேன். இன்றைக்கே ஆசீர்வாதம் நன்மை தொடரட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இரண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் ஒரு ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். தேவாதி தேவன் கடந்த நாட்களிலே நம்முடைய கூடுகையிலே கர்த்தருடைய வல்லமை பலமாக வெளிப்பட்டது. அநேக அற்புதங்களை செய்து இயேசுவின் இரட்சகர் ஜீவிக்கிறார் என்பதை தேவன் நிரூபித்தார். அதற்காக இவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த கூட்டங்களிலே அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, ஐயா தருத்திரம் ஓய மாட்டேக்கு. எவ்வளவுதான் வேலை செய்தாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்தால் அது தங்குவதே இல்லை. 6 வருடம் உங்களுடைய கடன் இன்னும் முடிவடையவில்லை, 10 வருடங்களாக இந்த கடனோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி விதவிதமாய் ஒவ்வொருவரும் 10 வருடம், 8 வருடம், 15 வருடம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு கர்த்தருடைய ஊழியர்களே, இந்த நாளில் இந்த கடன்களோடு போராடி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. தேவன் அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும். கடன் இல்லாத ஒரு வாழ்வை தரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கடன் இல்லாத ஒரு வாழ்வை தரணும். இந்த வருஷம் அடுத்தெல்லாம் நினைக்கிறேன், ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு செலவு வந்து அந்த பணத்தை எல்லாம் இழக்க வேண்டியதாகி விடுகிறது. இந்த வருடம் எப்படியாகிலும் கஷ்டப்பட்டு அடைத்தே விடுவேன் என்று சொல்லி எத்தனையோ காரியங்கள் வெறுத்து, சுயத்தை வெறுத்து வைத்திருந்தாலும் அந்த கொஞ்சம் பணமும் எப்படி போகிறது என்றே தெரியாமல் போய்விடுகிறது. ஐயா, கடனாகவே இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வீடும் இந்த கடன் பாரத்தினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறதா? இயேசுவின் இரட்சகர் சொல்லுகிறார், நானே உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று தேவாதி தேவன் சொல்லுகிறார். ஆம், அந்த பாக்கியமும் நன்மையும் நான் சொல்லுவேன் இன்றிலிருந்து உங்களுக்கு வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கடன் இல்லாத வாழ்க்கையை நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ வாங்குவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு பலிக்கும்படி நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு ஜெபிப்பீர்களா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த தேவாதி தேவனுக்கு நம் கடனோடு வாழ்வது பெரியம் அல்லம்மா, பெரியம் இல்லை ஐயா. நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் உங்கள் கரங்களை உயர்த்துவதே அவருக்கு பிரியம். அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிப்போம். ஒருவேளை நான் சொல்வேன், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கடன் பட்டு இருந்தார்கள்னால் இன்றைக்கு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். சேனையின் கர்த்தர் உங்கள் கடன்களை சீக்கிரத்தில் அடைக்க ஒரு புது வழிவாசலை திறப்பார். சீக்கிரம், நான் சொல்லுவேன், சீக்கிரம் அடைவிட்டு போகும். வருகிற ஆண்டில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார் என் ஆண்டவர்.
ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. ஒன்றுமில்லை. அவரால் கூடாது ஒன்றுமில்லை. மனதார அப்பா என் வீட்லேயும் கடன் தான்ப்பா, அது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு, இது ஓயவே மாட்டேங்குதே, எப்பொழுது இந்த கடன்களை அடைப்பேன், எனக்கும் ஒரு இரக்கம் செய்யுங்க. எவ்வளவோ எங்கள் சுயத்தை வெறுத்து ஆசாபாசங்களை வெறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தாலும் அது அப்படியே திடீரென்று ஒரு செலவு வந்து எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுகிறதே என்று புலம்புகிற குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கேன். அப்பா, இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாரு. இவர்கள் படுகிற பிரயாசத்துக்கு அளவேதும் இல்லை. நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல ஒரு எதுவுமே இல்லை. ஆனால் இவருடைய பிரயாசத்துக்கு அளவே இல்லை. கடன், தகப்பன் வாங்கின கடனை பிள்ளை இன்னும் அடைக்க முடியாமல் இருக்கிறதே. இயேசுவே, இந்த குடும்பத்துக்கு மனதிறங்கப்பா. இந்த நாளோடு இந்த சாபங்கள் தொலைந்து போகட்டும். இந்த கடங்கார பிசாசுகள் அந்தந்த விடல் விட்டு வெளியேறட்டுமே இயேசுவே நாமத்தினாலே. ஆசீர்வாதம் நன்மையும் தங்கட்டும் அப்பா, நன்மையும் தங்கட்டும். இவர்கள் பிரயாசத்தின் பலனை இவர்களே சாப்பிடட்டும். கடனுக்காக ஐயோ வாகனத்தை இழந்து வீட்டை இழந்து எப்பொழுது என்ன செய்வோம் என்று புலம்பிக் கொண்டிருக்க பிள்ளை காட்சிக்கிறேன். அப்பா, என் மனதிறங்குங்க. என் சகோதரனே, உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பு. என் சகோதரியே, உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பு. அவர் உன்னை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நினைத்திருக்கிறார், உன்னை சீக்கிரத்தில் ஆசீர்வதிப்பார். நீ வைக்கப்பட்ட இடத்தில் உன் தலையை உயர்த்துவார். நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டு நிந்தையோடு இருக்கிறாயோ அதே இடத்தில் உன்னை உயர்த்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அவரை இன்றைக்கு அழையுங்கள். சர்வதுக்கும் எஜமானை அழையுங்கள். அப்பா, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. சகோதரனே, சகோதரியே, கூப்பிடுமா, கூப்பிடையா, இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க டேடி. என் வீடு கடன்கார வீடாக தான் இருக்குப்பா, கடன் மாறட்டும் டேடின்னு சொல்லுங்க. இருதயத்திலிருந்து சொல்லுங்க, கூப்பிடுங்க. தேவாதி தேவன் உன் அருகே இருக்கிறார். அருமையான தேவ மனிதர் டேவிட் கணேசன் ஐயா சொல்லுவார்கள், ஐயா உன் பக்கத்தில் இருக்கிற கூப்பிட ஏசப்பான்னு சொல்லு, உடனே மனம் இறங்குவார் என்று சொல்வது போல இன்றைக்கு நான் அவருடைய அடிமைகிற அதிகாரத்தோடு சொல்வேன். உன் அருகே இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் நிறைவாயிருக்கிற தேவன் அவர். அந்த தேவாதி தேவன் உன் அருகே இருந்து உன் வார்த்தையை கேட்க விருப்பமாயிருக்கிறார். சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, எனக்கு இறக்கம் வைங்கப்பா, என் குடும்பத்தின் பாருங்க, கடன் பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கியே, என் ஆண்டவரிடத்தில் சொல்லிப்பாரம்மா, என் ஆண்டவரிடத்தில் சொல்லிப்பார் ஐயா. தேவன் உனக்கு இறக்க செய்வார். இந்த கடங்கார கையை ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாய், கொடுக்கிற கரங்களாய் தேவன் மாற்ற முடியும். அவரால் முடியும், அவரால் முடியும். நம்புங்கள், அவரால் முடியும். ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் இன்றையிலிருந்து தொடங்க வேண்டும் என்று இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படியாய் என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு ஞாபகப்படுத்தி அனுப்பின ஒரு வார்த்தை உண்டு. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என் சகோதரனே, என் சகோதரியே, தயவு செய்து உன் வேத புஸ்தகத்தை திறங்கள். இன்றைக்கு உங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து என்னோடு திருப்புங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசித்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சேர்ந்து நாம் வாசிப்போமா? வேதம் இப்படியாக சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு மகாராஜன் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், ஏன் வந்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனம்தான் இந்த வசனம். வெளியூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வரும்போது கேட்போம், இன்றைக்கி எதுக்கு வந்தீங்க? நீங்கள் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கீங்க? யாரையும் பார்க்க வந்தீங்களா? இல்லை எங்களை தான் பார்க்க வந்தீங்களா? இல்லை எங்களுக்கு நீங்கள் பத்திரிக்கை கொடுக்க வந்தீங்களா? இல்லை நீங்கள் எங்களுக்கு என்னத்துக்காக வந்திருக்கீங்க? நீங்கள் ஏன் வந்தது, நோக்கம் என்ன என்று நாம் எல்லோரும் கேட்பது உண்டு. அப்படித்தானம்மா? அப்படித்தானே ஐயா? கேட்போம், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு.
இங்கே நிஜமான் இயேசு மகாராஜன் தாம் எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை சொல்கிறார் பாருங்களேன். ஐயா, திருடன் திருடத்தான் வருவான், அவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிற வழி. அந்த திருடனுக்கு யாரையாவது நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மனசு இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்குது, கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்க திருடிட்டு போயிருந்தாங்க. கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பக்கத்து வீட்டுக்காரன் செயினை போட்டிருக்கானே, பக்கத்து வீட்டுக்காரி செயினை போட்டிருக்கலேன்னு சொல்லி ஒரு சின்ன செயின் போட்டிருந்தாலும் உடனே திருடிட்டு போயிடுவான். இல்லை, கடனை உடனே வாங்கி பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சான், அதையும் மனசாட்சி இல்லாமல் திருடிட்டு போயிடுவான். கஷ்டப்பட்டு வாங்கின வாகனங்களை திருடுகிறான். இப்படி அவனுடைய வேலை எதுதானா? திருடுறது தான். அவனுக்கு வேறு நல்ல வேலைலாம் கிடையாது. அவன் என்ன செய்து நம்ம ஒரு ஆசிர்வதித்து உங்களுக்கு தேவையான பணத்தை போட்டு போகிற அந்த வேலைலாம் அவனுக்கு கிடையாது. களவான்ட்டு போகிற வேலை. அவன் கொல்லுவான், கொடுக்க முடியாட்டா கொல்லுவான், அழிப்பான், போராடுகளை அழித்து விடுகிறான். விதவிதமான திருடர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கொன்று நகை எடுக்கிறவன் இருக்கிறான், போய்கிட்டு இருக்கும்போது அத்துக்கிட்டு போகிறவன் இருக்கிறான், விதவிதமான திருடல் என்று வழிப்பறி பண்ணுகிறவன் இருக்கிறான். இப்படி அநேக திருடர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆண்டவர் சொல்கிறார், அவன் திருடன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஆனால் நான் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் அநேக அவதாரங்கள் வந்தார்கள், மகான்களும் மகாத்மாக்களும் வந்தார்கள். என் ஆண்டோடைய நோக்கத்தை பாருங்களேன். நான் எதற்கு வந்தேன்? அது பரிபூர்ணப்படும், அதுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும். ஐயா, உனக்கு வாழ்வு உண்டாகியிருக்கணும். என் அன்பு சகோதரனே சகோதரி, நீ வாழ்ந்திருக்கணும். நீ பரலோகத்துக்கு பூரணப்படணும். பரலோக வாழ்வுக்கு பூரணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்திருக்கிறார். ஆம், இன்றைக்கு எங்கும் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி விதவிதமான வழியில் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இது இயேசு எதற்காக வந்தார் என்று யோவான் 10:10 சொல்லுகிறது. அவர் நம்மை மீட்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வந்திருக்கிறார். அவரே அதில் எக்ஸாம்பிளாகி சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அதே அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் என்று. மேய்ப்பர்களை பற்றி கிராமத்தில் இருக்கிற அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கோ அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மேய்ப்பன் என்பவன் பகலிலே அதை மேற்கிறவனாகவும் இரவிலே அதை பாதுகாக்கிறவனுமாய் இருக்கிறான். மேய்ப்பன் என்பவன் அதை சரியான இடத்திலே நடத்தி சென்று அதுக்கு வயிறார உணவளித்து அதை பாதுகாத்து திரும்பவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கூட்டுக்கு கொண்டு வந்து அதை அடைத்து பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் வேதத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்களேன். மேய்ப்பன் அல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். இங்கே மேய்ப்பனும் இருக்கிறார், சம்பளத்துக்கு மேய்க்கவனும் இருக்கிறாங்க. அப்படித்தானையா? சொந்த ஆடுகளை மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், சம்பளத்துக்கு ஆடு மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்களாம். இது சம்பளத்துக்கு மேய்க்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? ஓனாய் வருகிறது என்று பார்த்தால் போதும், எந்த ஆட்டையும் நின்றுட்டு போகுது, எந்த குட்டியும் நின்றுட்டு போகுது, நமக்கு என்ன, நம்ம சேஃப்டியாக ஊருக்கு போயிடுவோம், நம்ம சேஃப்டியாக வீட்டுக்கு போயிடும் சொல்லி ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு விட்டு ஓடி வந்து விடுவார்களாம். ஆம், நான் ஒரு நாள் ஒரு சேனலில் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு ஹோட்டலில் திடீரென்று அந்த கேஸ் சிலிண்டரிலிருந்து அதிகமான தீ வருகிறது. வேலை செய்கிறவன் அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிட்டான். அங்கே தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் உரிமையாளரோ ஓடி சென்று அந்த சிலிண்டரை தள்ளித்தான் இருக்குது.
கட் பண்ணினார், எல்லாம் நின்றுட்டு. நான் நினைத்தேன், இதை போலத்தான் என் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பொருள் தனக்கு சொந்தமல்லாதவன் வேலையை மாத்திரம்தான். நேரம் எப்பொழுது வருகிறது, எப்பொழுது நான் வீட்டுக்கு போகிற நேரம் வருகிறது என்று தான் பார்ப்பனே ஒழிய, இந்த வேலையை முடிக்க வேண்டுமே, இந்த வேலையை நாம் சரியாய் செய்ய வேண்டுமே என்று எண்ணுவார்களோ? இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை அறிமுகப்படுத்த இருக்கிறேன் ஐயா. உங்கள் இஷ்டம் போல் அலைந்து நீங்கள் மேய்ப்பன் அல்லாததினாலே, உங்களுக்கென்று ஒரு மேய்ப்பன் அல்லாததினாலே நீங்கள் மனம் போல் வாழ்ந்து காயப்பட்டு போனீர்களோ? ஒரு மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடோ இல்லை ஒரு மேய்ப்பன் இல்லாத ஒரு மாடோ எப்படி இருக்கும்? அது புண்ணு வந்தாலும் அதற்கு மருந்து போட ஆள் இருக்காது. மற்ற மாசூலை பார்த்து அது அப்படியே ஓடி சென்று பார்க்கிறதெல்லாம் அதுக்கு பச்சையா தெரியும். அதை தடுப்பார் ஒருவரும் இருக்காது. ஓடி செல்லும், அங்கே போய் தன் இஷ்டப்படி மேயும். தோட்டக்காரர் வருவார், அவர் தன் இஷ்டப்படி கொடுத்து விடுவார். வீங்கி வந்து நிற்கும். அதை கேட்பதற்கு ஆள் இருக்காது. இரவெல்லாம் தூங்காமல், எந்த நாய் வந்து கடிக்குமோ, எந்த மிருகங்கள் நம்மளை காயப்படுத்துமோ என்று சொல்லி தூங்காமல் இருக்கும். அதை போல என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு மேய்ப்பனுக்கு கீழ் இல்லாததினால் உன் மனம் போல் வாழ்கிறாயா? உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாயோ? உன் ஜீவன் நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். நீ பரலோகத்துக்கு பங்காளி, சொர்க்கத்துக்கு பங்காளி என்பது நீ மறந்து போனாயோ? உனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் உன்னிடத்தில் உள்ள பொருட்களை வாங்கி பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உன் மூலமாய் நன்மையை பெற்றார்கள். ஆனால் உனக்கு பரலோக நன்மையை சொல்ல மறந்து போனார்கள். ஒரு நாள், அநேக நாட்களுக்கு முன்பதாக, நான் ஒரு ஆம்னை வைத்திருந்தேன். அது எங்கள் பக்கத்து பட்டணத்துக்கு போய்விட்டு வரும் பொழுது ஒரு மனிதர் என்னை நிறுத்தினார். எனக்கு அறிமுகமான ஒரு பெரிய மனிதர். நான் அவரை பார்க்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். எப்பா, இவரே நம்ம வண்டியில் வந்து ஏறுதாரே. வண்டியில் வந்தாச்சு. எப்படி இயேசு பற்றி சொல்லணுமே, இந்த இயேசு மகாராஜனை சொல்லணுமே என்று சொல்லி நானும் பேச ஆரம்பித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், தினகரன், என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் என் தேவைகளுக்கு எது வேண்டும் என்று பார்த்து எனக்கு கொடுத்தார்களே ஒழிய, இதெல்லாம் பாவம், இது செய்யக்கூடாது, இதனால் நமக்கு நஷ்டம், இதனால் நம்முடைய ஜீவனை இழந்து போவோம், இது நமக்கு அவமானம் என்று எனக்கு ஒருவரும் சொல்லவில்லை. ஒருவேளை எனக்கு முன்னமே சொல்லியிருந்தால் நான் என் சொத்துக்களை இழந்திருக்க மாட்டேன். நான் நல்ல மதிப்போடு வாழ்ந்திருப்போம் இல்ல. எனக்கு ஏன் முதலே இவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னார். நடந்த சம்பவம் ஐயா, நடந்த சம்பவம். மனம் போல் வாழ்ந்தார், சொத்துக்களை இழந்தார், சொந்த வீட்டையும் இழந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு எது தேவையோ அதை கொண்டு வந்து கொடுத்து விட்டு காவலுக்கு நின்றார்கள். அது பாவம் என்று எனக்கு சொல்லவில்லை. இப்படி செய்யக்கூடாதுன்னு எனக்கு யாரும் சொல்லல. சொல்லியிருந்தா நான் இழந்திருக்க மாட்டேனே என்று சொன்னார். இன்னைக்கு தன்னை தானே மேய்த்துக் கொள்கிற மேய்ப்பர்கள் தன் சுய லாபத்துக்காக உன்னை பயன்படுத்தி உன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கொடி, எனக்கு கொண்டு வந்து சேர்த்து வந்து கொடின்னு சொல்லி உன்னை மேற்கிற ஒரு மேய்ப்பன் அவன் சரியான மேய்ப்பன் அல்ல. எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா, எனக்கு ஒன்று வாங்கிட்டு வா, நம்ம இஷ்டம் போல் வாழ்வோன்னு சொல்லி உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி உன் வழியை ஒருவன் கெடுத்து கொண்டு இருக்கிறான். சகோதரனே, நல்ல மேய்ப்பனாம் இயேசு வண்டை வா. அவர் சொல்லுகிறார், நான் என் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன் என்று. ஆடுகளுக்கான ஜீவனையே கொடுக்கிறேன், அதுக்குத்தான் நான் வந்தேன் அப்படிங்கிறேன். இதற்காகவே நான் உலகத்துக்கு வந்தேன்.
சாபத்திலும் பாவத்திலும் பிடிக்கப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்வதற்கு இந்த பொல்லாத திருடனானவன் விதவிதமாய் திருடி என் ஜனங்களை திருடி பொல்லாத பாவ வழிக்கு இழுத்து நரகத்துக்கு தள்ளி கொண்டு இருக்கிறான். அதிலிருந்து மீட்பதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்கிறார். எனக்கு பிடித்த ஒரு சம்பவம் உண்டு. அங்கே ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்ததாம். அதில் ஒன்று காணவில்லை. 99 ஆட்டையும் மலையில் விட்டுட்டார். நான் நினைக்கிறேன் அந்த ஆடு எதனால் பின்வாங்கி போயிருக்கும்? நம்மை போல ஒருவேளை ஃபேஸ்புக்கு அடிமையாகி, யூடியூப்புக்கு அடிமையாகி, இன்னும் விதவிதமான நிகழ்ச்சிக்கு அடிமையாகி இப்படியே பார்த்துக்கிட்டே முன்னால் போய்கிட்டு இருக்க பரிசுத்தவான்களை, முன்னால் போய்கிட்டு இருக்க நீதிமான்களை பார்க்காம அங்கேயே உட்கார்ந்துட்டு. அப்படித்தானே? அப்படித்தானம்மா? ஒருவேளை இருக்கலாம் இல்லையா? தனக்கு முன்பதாக தன்னோடு சேர்ந்தவன் என்ன வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறான், அவன் எப்படி உயிரை போய்க் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து நமக்கு செல்போன் தான் கதி. இயேசு என்ன சொல்கிறார்? அவர் சொன்னபடி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறதே, பிரச்சனை, போராட்டம், வருத்தம், விதவிதமான கொள்ளை நோய் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறதே, அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு கேமில் யார் வின் பண்ண, இன்னைக்கு என்ன வீடியோ புதுசாக வந்திருக்குது, பின்தங்கி போனாயோ? இல்லையே, தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்கிற கூட்டத்தில் நீ சேர முடியாமல் அவர்கள் காயப்படுத்தி விட்டார்களோ? இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, தாண்டான் நீதிமான், தாண்டான் பரிசுத்தன். வேதம் உங்களோடு பேசுகிறது ஐயா. நிஜமான இயேசு மகாராஜன் பேசுகிறார். நீ பின்வாங்கி போனாயோ? மனிதரை பார்த்து பின்வாங்கி போனாயோ? ஒரு நாள் ஒரு சபை கலைக்கப்பட்டிருக்கும் பொழுது என் ஆண்டோடைய வல்லமை பலமாக வெளிப்பட்டது. அதில் என் ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு வாலிப பெண்ணை பார்த்து சொல்ல சொன்னார், நீ போய் சொல், என் ஆண்டவர் நான் உன்னை நான் நிஜமான தேடுறேன் என்று சொல் என்று சொல்ல சொன்னார். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் போனேன். போய் என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை தேடுகிறார், நீ அவருடைய பிள்ளைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். கீழே விழுந்து புரண்டு அழுதாள். அழுத முடித்து வந்து சொன்னாள், ஐயா, இந்த சபையில் இருக்கிற இந்த பாஸ்டர், நான் பாஸ்டருக்கு படித்தவள், இவருடைய வாழ்வை பார்த்து, இவருடைய போதகத்தை பார்த்து ஊழியம் வேண்டாம் என்று வெறுத்து போனேன். என்னை ஆண்டவர் தேடுவாரா, என்னை ஆண்டவர் நினைத்துக் கொண்டு இருக்கிறாரா என்று சொன்னாள். இன்னைக்கு இதை போல நீ பின்வாங்கி போனாயோ? உனக்கு விரோதமான பேச்சுகளை கேட்டு, உனக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை உனக்கு முன்பதாக பேச கேட்டு நீ தேவனை விட்டு பின்வாங்கி போனாயோ? தேவன் உன்னை தேடுகிறார், நல்ல மேய்ப்பன் தேடுகிறார். உனக்காக ஜீவனை கொடுக்க ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் ஐயா. உன்னை 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 அற்பமாய் பார்க்கிற மேய்ப்பன் அல்ல, உன்னை கைவிடுகிற மேய்ப்பன் அல்ல, உனக்காக ஜீவனையே கொடுக்கிற மேய்ப்பன். ஜீவனை தந்தாரம்மா, தந்தாரையா. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மேல் வைத்த அன்பு. நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், பாவிக்கு யாரு துணிவா? பாவத்தையே மனம் போல் செய்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனுக்கு யார் அவனுக்காய் மரிக்க துணிவார்? என்னாண்டு சொல்கிறார், நான் அதுக்குத்தான் வந்தேன். என் ஜனங்கள் பாவம் செய்து ஏகமாய் எல்லோரும் தேவ மகிமையற்றவர்களாகி போனார்கள். இந்த தேவ மகிமையோடு இவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவ மகிமையின் தேவ சாயலில் இவர்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கும்படி இவர்களை நான் பரலோகத்துக்கு அழைக்க வந்தேன். அதற்காக என்னையே நான் கொடுக்க வந்திருக்கிறேன், அதற்கு பலியாய் நான் என்னையே கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு கையில் அகப்பட்டு கொண்டாயோ? நல்ல மேய்ப்பனின் கைக்கு வா. நிஜமான இயேசு மகாராஜன் தம்முடைய பிள்ளைகளை ஆங்காங்கே வைத்து சபைகளை வைத்திருக்கிறார். இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிற சபைக்கு போங்கள். ஒரு நல்ல மேய்ப்பனின் கீழ் இருக்க வேண்டும்,
உனக்கு அங்குதான் பாதுகாப்பு இருக்கிறது, உனக்கு அங்குதான் விசாரிப்பு இருக்கிறது, உனக்கு அங்குதான் நித்திய ஜீவனை அருளும் ஒரு பாக்கியம் அங்கு கிடைக்கும். என் சகோதரனே, என் சகோதரியே, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறாய். கிறிஸ்து உன்னோடு பிறந்தது நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறதா? கண்ணீர் விடு. இன்றைக்கு என் ஜனங்களை பார், என் ஜனங்களை பார். அது 99 ஆடு போல, நல்ல ஆடு, 99 ஆடு நல்லா இருந்தது, ஒரு ஆட்டுக்குட்டி போல இன்னைக்கு அநேக ஊழியர்களால் காயப்பட்ட நல்ல ஆடுகளும் உண்டு. வழி தெரியாமல் வர முடியாமல் இருக்கிற ஆடுகளும் உண்டு. வியாதிப்பட்டது போல சின்ன பிரச்சனையை வச்சு பின்வாங்கி போன ஆடுகளும் உண்டு. சின்ன காரியத்துக்காக இயேசுவை யார் என்று கேட்டு மறுதலித்து போன ஆடுகளும் உண்டு. இன்றைக்கு நீ மனம் திரும்பு. ஆண்டவர் உன்னை அழைக்கத்தான் வந்திருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை அழைக்கத்தான் வந்திருக்கிறார். பரலோகம் சேர்க்க வந்திருக்கிறார். இதயத்திலிருந்து அப்பான்னு கூப்பிடுவாயா? அப்பா, என்னைய தேடி வந்தீங்களா? டேடி, என்னைய தேடி வந்தீங்களா? என்னைய தேடித்தான் வந்தீங்களோ? கேளுமா, கேளுயா. அவர் சொல்லுகிறார், நான் பாவிகளே அழைக்க வந்தேன் என்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயா, பெரிய நீதிமானையோ பரிசுத்தவானையோ படிப்பாளிகளையோ பெரிய உத்தியோகங்களையும் தேடி அவர் வரலையா. யார் தன் இதயத்தில், அப்பா நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, நான் உமக்கு பிரியமாய் வாழ விரும்பினேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். மகிமை 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 மகிமை. இழந்து போன அபிஷேகத்தினை பெற்றுக்கொள்ள விரும்புவாயா என் சகோதரியே? நீ ஆதி நாட்களில் கொண்ட அன்பை விட்டாய் என்று ஆண்டவர் உண்மையில் ஆண்டவரோடு பேசுகிறார். நீ அவருக்காய் வைராக்கியம் பாராட்டது எத்தனை, சண்டே ஸ்கூல் எடுத்தது எத்தனை, சுவிசேஷ ஊழியம் சென்றது எத்தனை, ஊழியரோடு ஊழியர் செய்தது இன்றைக்கு பின்வாங்கி போனாயே. நானும் ஊழியன் என்று சொன்னாயே. இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? உன் ஊழியம் என்ன? உன்னை எந்த திருடன் பிடித்து வைத்திருக்கிறான்? இன்றைக்கு வெளிப்பட நீ விரும்பு. இன்றைக்கு மனம் திரும்பு. ஏதோ ஒரு காரியம் உன்னை பிடித்து வச்சிருக்கிறது. உலகம் உன்னை பிடித்து வச்சிருக்கிறதா? இச்சை உன்னை பிடித்து வச்சிருக்கிறதா? பொல்லாத ஆசைகள் உன்னை பிடித்து வைத்திருக்கிறதோ? தேவன் சொல்லுகிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணியாரையும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் போனாள் என்று சொல்லி என்னுடைய துயர சத்தம் உன் காதில் கேட்கவில்லையா? உன்னை எத்தனை ஆபத்தில் விபத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறார். உன்னை எத்தனை விதவிதமான பிரச்சனை போராட்டத்திலிருந்து நீ பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு நீ செய்தது என்ன? உன் வாழ்வு ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வருகிற நாளிலிருந்து ஒரு நாட்கள் புது நாட்களாய் தேவன் உனக்கு தரட்டும். சமாதானம் நிறைந்த வாழ்வை உனக்கு தரட்டும். சந்தோஷம் நிறைந்த வாழ்வை உனக்கு தரட்டும். ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை தரட்டும். ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, வீட்டுக்கு வாங்க டேடி, ஆசீர்வதிங்க. வியாதிகள் மாறட்டும்னு சொல்லுங்க. சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும்னு சொல்லுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தினாலே யார் யார் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேல் வைக்கிறேனப்பா. விடுதலை உண்டாகட்டும். சாபங்கள் தொலைந்து போகட்டும். பாவத்தின் கூறுகள் செயலற்று போகட்டும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும். அப்பா, ரட்சிப்பு வரட்டும். இவர்கள் உமக்கு பிள்ளைகளாய் மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயரில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.